வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பிளான் உங்கள்கிட்ட வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த பிளானோட பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் ஒன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கிங் கான்செப்ட். எனக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்வேலேருந்து வந்தது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது. சரி என்ன தான் இருக்குது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பார்த்தேன். அற்புதமான ஒரு பிளான் இது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் பிளான்குள்ளே அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோடய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரௌட் ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணோடனே திஸ் இஸ் மை வெல்கம் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த ஆப்போட ஒரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி சொல்கிறேன். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் ஆப். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. யார் உங்கள் கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் உங்களோட டவுன்லைனில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ ஓனர்ஷிப் ரைட்ஸ் இருக்குது, நான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் க்ரௌட் ஒன்னா என்னது, அதுக்கான ப்ரெசன்டேஷன் என்னது, நீங்கள் கான்டெஸ்ட்டில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ, எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இது என்னோடய லாகின். ஸோ என்னோடய யூசர் நேம் வந்து செந்து. அண்ட் இப்போ நான் வந்து பிளானுக்கு போயிடுறேங்க. ஸோ சொன்ன மாதிரி இது வந்து ஒரு துபாய் பேஸ்ட் கம்பெனி. அதாவது துபாய் பேஸ்ட் கம்பெனினாலே நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி திங் தட் கோஸ் ராங், கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பனிஷ் பண்ணுறதுலாம் வேறு லெவலில் இருக்கும் அங்கே. ஸோ அதனாலே வந்து கம்பெனி வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்குது இதில். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கேமிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அதாவது சின்ன பசங்கள்லாம் கேம்ஸ் விளாடுறாங்க இல்லையா. நம்ம இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து சனி ஞாயிறுலாம் லீவ்லலாம் வந்து டூரிசம் இந்த மாதிரி வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது நம்ம இருக்கோம். பட் நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு என்ன சொல்கிறது, கேமிங்கில் தான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலி லண்டனில் இருந்தேன், ஒரு 1 இயர் இருந்தேன். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட் உங்களுக்கு கேமிங் ஷாப் இருக்கும். ஸோ எல்லாம் பண்ணுவாங்க, சனி ஞாயிறுலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே வந்து பெட்டிங் பண்ணுவாங்க. ஃபுட்பால் பெட்டிங், கிரிக்கெட் பெட்டிங்கு, அது இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமிங் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கோடிக்கணக்கான கோடிகளில் கோடி வந்து பார்த்திங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி மூலமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி. ஆனால் நம்ம போய் இப்போ ஆரம்பிக்க முடியுமா? நம்ம இப்போதைக்கு ஆரம்பிக்க முடியாது இண்டஸ்ட்ரி. ஏன்னா அது இட் நீட்ஸ் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ். ஸோ அதனால தான் வந்து க்ரௌட் ஒன்ன்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 மிகப்பெரிய கேமிங் கம்பெனியை வந்து இப்போதைக்கு டைப்பில் இருக்காங்க. அந்த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா பியனீர், மிக்ஸ்டர், அஃபில்கோ. இது 3 தான் வந்து கம்பெனி. பியனீர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, மிக்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அஃபில்கோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அஃபில்கோன் இருக்குது. இது இப்போ தான் லான்ச் பண்ணாங்க, November 15, 2019. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிங் கம்பெனி. இப்போ நான் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ். சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அஃபில்கோ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி ஒரு பெட்டிங் கம்பெனின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. நிறையா வகையான கேம்ஸ் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ரவுலட் இருக்குது, பிளாக் ஜாக் இருக்குது, அப்புறம் பெக்கரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. நிறைய கேம்ஸ் வந்து மக்கள் விளையாடுறாங்க அப்ராடில். ஸோ நம்ம வந்து மெயினாக அதில் என்ன நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோங்க. அதாவது க்ரௌட் ஒன்ற கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி, இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம இந்த கேமிங் கம்பெனி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. சரி, இப்போ வந்து என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேக்கேஜஸ் இருக்குதுங்க. நான் அந்த பேக்கேஜ் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதாவது
இது ஒர்க்கு பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜில் இருக்கேங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் கம்பெனிக்குள்ளே வரணும்னா ஒன்று ஒயிட் பேக்கேஜ், பிளாக் பேக்கேஜ், கோல்டு பேக்கேஜ், டைட்டானியம் பேக்கேஜ். ஸோ ஒயிட் பேக்கேஜ் தான் வந்து பேசிக் பேக்கேஜ். ஸோ அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 99 யூரோங்க. நம்ம இந்தியா மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எல்லாமே சேர்த்து 8800 ரூபா வருது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பிட்காயினால தான் நம்ம வந்து கம்பெனிக்கு பே பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம பிட்காயினாக பே பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்கேஜ் வந்து அதோட ரேட் எவ்வளோ வருது அப்படின்னா 9000 ருபீஸ் வருதுங்க. சிம்பிள். சரி, இப்போ நான் வந்து 9000 ருபீஸ் வந்து நான் கொடுத்து ஜாயின் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 வகையான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க கம்பெனி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்றாங்க. அதோட மதிப்பு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99 யூரோஸ். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கான சேம் வேல்யூ வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் பேக்கேஜ் ஒன்று கொடுத்துட்றாங்க. உங்களுக்கான ஓனர்ஷிப் ரைட்ஸ் கொடுத்துட்றாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது, கேமிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு அஃபில்கோ, மிக்ஸ்டர், இந்த கம்பெனிக்கான ஓனர் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போனஸ் இருக்குது. அதை பற்றி நான் வர பதிவில் சொல்கிறேன். மேட்சிங் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லெவல் போனஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பேக்கேஜ்லையுமே இருக்குது. பட் 99 யூரோ பே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதுதாங்க கம்பெனியோட பேக்கேஜ். சரி, இப்போ வந்து என்னென்ன வகையான இன்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு பாருங்கள். இந்த கம்பெனி பற்றி மெயினாக சொல்லணும் அப்படின்னா 5 வகையான இன்கம் இருக்குங்க. நீங்கள் கம்பெனிக்குள்ளே வந்தாலே 5 வகையான வருமான வாய்ப்பு இருக்குது. சரி, என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வகையான ஒர்க்கிங் இன்கம், 2 வகையான நான் ஒர்க்கிங் இன்கம்ங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒர்க்கிங் இன்கம்லேருந்து வரலாம். ஒர்க்கிங் இன்கமில் நம்பர் 1 இன்கம் வந்து பார்த்திங்கன்னா பைனரி போனஸ். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு. அதாவது பைனரி போனஸுங்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஒயிட் பேக்கேஜில் உள்ளே வந்திருக்கீங்க. உங்களுக்கு லெஃப்ட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99 யூரோஸில் வராங்க, ரைட்டில் ஒரு 99 யூரோஸ் வராங்க அப்படின்னா இது ஒரு பைனரி. பைனரினா உங்களுக்கு தெரியும் இல்லையா கான்செப்ட், லெஃப்ட் ரைட் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேர் மேட்ச் அமௌண்ட்டில் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் உங்களுக்கு வருதுங்க. ஸோ இந்த க்ரௌட் ஒன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, லெஃப்ட்டில் ஒரு 90 யூரோஸு, ரைட்டில் ஒரு 90 யூரோஸ் நீங்கள் மேட்ச் பண்ணி வரும்போது உங்களுக்கு 36 யூரோஸ் வந்து பே அவுட்டாக தராங்க. 36 யூரோங்கிறது ஆல்மோஸ்ட் 2500 ரூபா. அதாவது நீங்கள் 9000 ருபீஸ் லெஃப்ட்டு, 9000 ருபீஸ் ரைட்டில் கொண்டு வரும்போது உங்களுக்கு 2500 ருபீஸ் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடலாம். இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு போனஸ். ஸோ அந்த போனஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு வந்து ஒயிட்டுக்கு தான் வந்து இந்த அமௌண்ட்டு, நான் இப்போ பிளாக் பேக்கேஜ், கோல்டு, டைட்டானியம்லாம் வந்து நான் கொண்டு வந்தேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான இன்கம் தனி. இப்போ நீங்கள் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான் பாருங்கள், 72 யூரோஸ் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டைட்டானியம்லாம் கொண்டு வந்தீங்கன்னா 225 யூரோஸ் உங்களுக்கு இன்கம் வருவாங்க. அப் டு 900 யூரோஸ் வரைக்கும். 900 யூரோஸ்னால் ஆல்மோஸ்ட் 72,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாளைக்கு. ஸோ இதுதான் இந்த போனஸோட ஒரு சூப்பரான ஒரு மகிமை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் போனஸ் இருக்குது பாருங்கள். மேட்சிங் போனஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து என்ன பேக்கேஜ் எடுத்திருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒயிட்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து 4 பர்சனலாக வந்து நான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். எனக்கு மேட்சிங் போனஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% எனக்கு. விச் மீன்ஸ் என்னோட டவுன்லைனில் யாராவது ஒருத்தங்க பைனரி போனஸ் வாங்கினாங்க அப்படின்னா அதில் எனக்கு 10% வந்துகிட்டே இருக்குங்க. லைஃப் டைம் ஃபுல்லாக வந்துட்டுருக்கும். சூப்பரான ஒரு போனஸ். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு கீழே ஒருத்தர் வந்து ஒரு 36 யூரோ வாங்குறாரு அப்படின்னா அதில் 10% 3.6 யூரோஸ் வந்து எனக்கு கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக டெய்லி கிரெடிட் ஆகிடும். எனக்கு கீழே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் மேட்ச் ஆகுதுன்னா அப்போ எனக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 36 யூரோ எனக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த போனஸோட ஒரு சூப்பரான ஒரு மகிமைங்க. நல்லா ஒர்க் பண்ணலாம். இதை நீங்கள் பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி மாறும். இப்போ நீங்கள் பிளாக் பேக்கேஜாக வச்சுருந்தீங்கன்னா 8 பர்சனலாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு 20% வரும் மேட்சிங் போனஸ், பார்த்துக்கோங்க. இப்போ இதே நீங்கள் டைட்டானியம் பேக்கேஜ் அப்படின்னா 20 பேரை ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 50% மேட்சிங் போனஸ் வரும். இப்போ ஒருத்தர் எனக்கு கீழே 36 யூரோஸ் வாங்குறாருன்னா அதில் பாதி எனக்கு வந்துடும். 36 யூரோஸில் 18 யூரோஸ் எனக்கு வந்துடும். ஸோ மிகப்பெரிய ஒரு இன்கம் சம்பாதிக்கலாங்க. இதில் பிஸ்னஸோட ஒரு மிகப்பெரிய வித்தையை நீங்கள் ஒயிட்டு உள்ளே வந்துட்டு பிளாக்கு, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கான லெவலே, இன்கம் லெவலே வேறு லெவலுங்க. சூப்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ். ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம சொல்லலாம். பாருங்கள். ஸோ என்னென்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 14 டேஸ் உங்களுக்கான ஒரு கிரேஸ் பீரியட் தராங்க. இந்த 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 மெம்பர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. பாருங்கள், the amount you get to keep is 3,000 euros if you invite 4 titanium members, 1,000 euros if you invite 4 gold members, 375 euros if you invite 4 black members.
அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் மினிமம் 4 பேர் நீங்கள் உள்ளே வந்து ரெஃபர் பண்ணணுங்க. அது ஒயிட்டாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், டைட்டானியம் யார் வேணாலும் இருக்கலாம். அப்படி இன்கேஸ் நீங்கள் அதிகபட்சம் ஒயிட் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னா €125 கொடுத்துட்றாங்க கம்பெனி. உடனே கிரெடிட் பண்ணிடுறாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிஃப்ட் கூட எடுத்துக்கலாம், யாருக்காவது எடுத்து ஐடி போட்டு கொடுக்கலாம், இல்லைனா வந்து அக்கௌண்ட் பேலன்ஸில் வந்து அதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், பிட்காயினாக எடுத்துக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை வச்சு தான் வந்து இப்போதைக்கு க்ரௌட் ஒன் வேறு லெவலில் போய்ட்டுருக்குங்க. ஏன்னா கண்டிப்பாக 4 மெம்பர்ஸுங்கிறது ஈஸியாக வந்து நெட்ஒர்க்கில் இருக்கவங்க ரெஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ 4 மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட 25% போனஸ் எக்ஸ்ட்ரா வந்துடுது உங்களுக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு இருக்க ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இது ஒன்றுங்க. ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போனஸ். இப்போ எந்த பார்த்திங்கன்னா என்னோட கரண்ட் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். யுவர் ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ் பீரியட் ஹேஸ் எண்டட் அண்ட் யூ காட் டு கீப் €125. ஸோ இந்த €125 வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பேலன்ஸ் பார்த்தீங்களா நீங்கள் €214 இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் ஒர்க் பண்ணி டேரக்ட் ரெஃபரல் கொடுத்து இந்த ஃபியர் ஆஃப் லாஸ்லாம் வாங்கி என்னோடய இன்கம் வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. சூப்பர். ஸோ இது 3 தான் வந்து ஒர்க்கிங் போனஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைனரி போனஸ், மேட்சிங் போனஸ், ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ். இது 3துலேயுமே என்ன ஒரு ஃபார்முலா அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ 80% ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. 20% உங்களுக்கு ஷேர்ஸாக கிரெடிட் ஆகிடும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இருங்க நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள், இது என்னோடய போனஸ் இருக்குது பாருங்கள். நான் இது வரைக்கும் €36 3 வாங்கியிருக்கேன். இது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து என்னோடய டீம்மேட்ஸ் மேட்ச் ஆகி அது மூலமாக வந்த பாயிண்ட்ஸ் இது. ஓகே, மேட்சிங் போனஸ் போனீங்கன்னா அங்கேயும் இருக்கும், லாக் இருக்கும். 3.6 எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு பாருங்கள். கீழே ஒருத்தங்க எனக்கு 36 பேர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு அதில் 10% வருது. நான் இப்போ எவ்வளோக்கோல வந்து ஸ்பீடாக வந்து நான் என்னோடய பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணி நான் அடுத்தடுத்த லெவல் போகிறனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இதுவும் மாறுங்க. அதிகபட்சம் 50% வரைக்கும் வரும். டைட்டானியம் போயிட்டிங்கன்னா 50% வரைக்கும் வரும். அது நெட்வொர்க் மட்டும் நீங்கள் சூப்பராக டெவலப் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலுங்க இன்கம். ஓகேங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒர்க்கிங் பிளான் பார்த்தோம். இப்போ நான் ஒர்க்கிங் பிளான் பார்ப்போம். அதுதான் அல்டிமேட்டு. ஸோ நான் ஒர்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வில் சி அஃபிலியேட் ரெசிடுவல் இன்கம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் ரெசிடுவல் இன்கம்னு சொல்லுவாங்கங்க. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட மணியை வந்து ஒரு கேமிங் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேமிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மார்ச்சில் வந்து இந்த கம்பெனி வந்து லைவ் போகுதுங்க. இந்த அஃபில்கோ ஆல்ரெடி போயிடுச்சு. மிக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் கம்பெனி இந்த மார்ச்சில் வந்து லைவ் போகுது. ஸோ மார்ச்சில் லைவ் போகும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த கம்பெனியில் வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனில் இருக்கேங்க. நான் வந்து டீம் லீடர் 2ல் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ஒர்க்கு பாருங்கள். நெட்வொர்க் லெவலில் போய் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன இது இந்த ஒர்க்கு பாருங்கள். யுவர் கரண்ட் நெட்வொர்க் லெவல் இஸ் டீம் லீடர் 2. டு ரீச் த நெக்ஸ்ட் லெவல் யூ நீட் 1420 பாயிண்ட்ஸ் இன் பேலன்ஸ். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா டீம் லீடர் 2ல் இருக்கேன். ஸோ எனக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து கேமிங் ரெசிடுவல் போட்டிருக்கு பாருங்கள். இந்த டேட் அன்றைக்கி குவாலிஃபை இருக்கேன், 20 நவம்பர் 2019. அதாவது இதுக்கப்புறம் எனக்கு க்ரௌடூனில் நடக்கிற பிஸ்னஸ், ஓல்டு லெவலில் நடக்கிற பிஸ்னஸில் எனக்கு 5% ஷேர் வந்து மந்த்லி என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுங்க. சேலரி மாதிரி எனக்கு வந்துடும். ஆனால் அது எவ்வளோன்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு €20-30 வந்து மந்த்லி கண்டிப்பாக வந்துடுங்க. அது பார்த்திங்கன்னா ₹1500 ₹2000 மினிமம் வந்துடும். இல்லை நான் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகணும். டீம் லீடர் 3 போகணும், கோஆர்டினேட்டர் போகணும், கோஆர்டினேட்டர் 2, கோஆர்டினேட்டர் 3, மேனேஜர். இதில் 9th லெவல் பார்த்திங்கன்னா சூப்பருங்க. அதுதாங்க அல்டிமேட்டு. லக்ஸுரி விஐபி க்ரூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து லெவல் குவாலிஃபை போகிறீங்களோ அந்த 2,50,000 பாயிண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லக்ஸுரி க்ரூஸில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் மெம்பர் ஆகிடுவீங்க. எல்லா எக்ஸ்பென்சஸும் கம்பெனி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த க்ரூஸ் பற்றி ஒரு சின்ன இது பார்க்கலாமா, ஒரு வீடியோ பார்க்கலாமா? 2019 நடந்த ஒரு க்ரூஸ் இது, சும்மா பாருங்கள். இதுதான் வந்து கம்பெனியோட சிஇஓ ஜோனாஸ் எரிக் வெர்னர். பாருங்கள், இதுதான் அந்த கப்பல்.
ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2020 வந்து ஒரு க்ரூஸ் வச்சுருக்காங்க மே மந்த்து. ஸோ அந்த க்ரூஸ்க்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் அச்சீவ் பண்ணுவீங்கன்ற என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் அந்த ஒரு கனவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் ரெசிடுவல் இன்கம். இந்த அஃபில்கோ அண்ட் மிக்ஸ்டரில் வர ஷேர்ஸில் வந்து நம்மளுக்கு 5% மந்த்லி கொடுத்துருவாங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் போனஸுங்க. இதுதான் அல்டிமேட்டுங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணலனாலும் உங்களுக்கு கொடுக்க போகிற இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ் தான். ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுக்காக தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணலனாலும் எனக்கு பாருங்கள் கீழே மிக்ஸ்டர் ஓனர் ரைட்ஸ் பெர் வீக் €5 மிக்ஸ்டர் ரைட்ஸ் ஃப்ரீயாக வந்துடுது. அஃபில்கோக்கான ஓனர் ரைட்ஸ் வந்து €5 வந்து எனக்கு வந்துடுது. ஸோ மொத்தம் €10 ஓனர் ரைட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்துடுதுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் லெவல் நான் அப்கிரேட் பண்ணால் எனக்கு வந்து €7.5 ஷேர்ஸ் வந்து வரும்ன்றாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில லெவல் இருக்குங்க. அந்த லெவல் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் கம்பெனியோட மெயின் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்பயும் ஏர்ன் பண்ணலாம், ஒர்க் பண்ணால் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த க்ரூஸ் அச்சீவ் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா €0.50, அதாவது 50 சென்ட். 50 சென்ட்டுங்கிறது நம்ம அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ₹40 ₹50 வரும். ஸோ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மார்ச் மந்த்துக்குள்ளே ஒரு ஷேரோட ரேட் வந்து ₹2000 போகுன்றாங்க. ₹1500 ₹2000 போகுன்றாங்க. இப்போ என்னோடய கேல்குலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு ஏர்னிங்ஸில் போய் பார்த்தா தெரியும், இல்லை இங்கே போய் பார்க்கலாம், பயனீர் டோக்கன்ஸில் பார்க்கலாம். ஸோ என்னோடய பயனீர் டோக்கனில் போய் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு ஒரு 115 டோக்கன் வச்சுருக்கேன். இருங்க, நம்ம வந்து நான் வெளியே வந்துடுறேன். ஸோ அதுதாங்க கான்செப்ட். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஷேர் இருக்குது, கம்பெனியோட ஷேரு. ஸோ கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் வந்து கேதர் பண்ண முடியுமோ நீங்கள் கேதர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. பட் என்னோடய மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ் வந்து நான் இன்கேஸ் ஒரு டைட்டானியம் மெம்பராக அப்கிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வாரமே வந்து 1000 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் அல்டிமேட் இந்த பிஸ்னஸில். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்கேன். எனக்கு அந்த க்ரீன் இருக்குது பாருங்கள், அது எனக்கு மந்த்லி வந்து €40 ஷேர்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ நானே இந்த கடைசி இந்த 20th லெவல் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா €2250 மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து கம்பெனி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த €2250 ஷேர் வந்து பர் வீக் நான் சொல்கிறது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், டைட்டானியம்க்கு வந்து மேலே பாருங்கள் ஓனர் ரைட்ஸ் வேல்யூ பெர் வீக். ஸோ ஒரு வாரத்துக்கே 2250 ஷேர்னால் மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சுங்க, €10,000. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா €10,000 ஷேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடுது. மாதம் €10,000 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 1,20,000 ஷேரு உங்களுக்கு. ஸோ நீங்கள் டைட்டானியம் பேக்கேஜ் மட்டும் எப்படியாவது ஒர்க் பண்ணி அப்கிரேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த லெவல் போய்டுங்க. நான் என்னோடய கேல்குலேஷன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 5000 ஷேர் சேருங்க போதும், இவ்வளோலாம் வேணாங்க. நான் சொல்கிறது டைட்டானியமுக்கு தான் உங்களுக்கு 2250 வருது. நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒர்க் பண்ணி அது இது பண்ணி ஒரு டீம் பேர் மேட்சிங்கு, இந்த மேட்சிங் போனஸு, நம்மளுக்கு வீக்லி வர போனஸ், இதை வச்சே நம்ம இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த 2000 இருக்குது பாருங்கள், இந்த லெவல் 19th லெவல், இந்த 2000லாம் இந்த 2000 மாதிரி இன்னொரு 2 மடங்கு ஒரு 4000 to 5000 ஷேர்ஸ் வாங்கிட்டோம்னாலே ஒரு ஷேரோட விலை வந்து மினிமம் ₹1500 ₹2000 போகுதுன்னு சொல்கிறாங்கங்க. அப்போ 2000 × 5000 போட்டிங்கன்னா ₹1,00,00,000. இதுதான் உங்களோட இன்கம். இந்த பிஸ்னஸில் இருக்க மிகப்பெரிய ஒரு இன்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரீம்லைன் போனஸ் தான். ஸோ ஸ்ட்ரீம்லைன் போனஸ் இருக்குது, கேமிங் ரெசிடுவல் போனஸ் இருக்குது லாங் டைமில், அது இல்லாமல் உங்களுக்கு மேட்சிங் போனஸ் இருக்குது, அந்த என்ன சொல்கிறது பைனரி போனஸ் இருக்குது. இது இல்லாமல் ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 4 பேர் ரெஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த எஜுகேஷனில் போனீங்கன்னா நீங்கள் க்ரௌட் சம்பந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன பிஸ்னஸில் அவங்க பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் அதில். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜுங்க. ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன இப்போ 2020 க்ரௌட் ஈவெண்ட் இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் ஐம் ஜஸ்ட் சைனிங் ஆஃப். இந்த 20-minute வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் என்னோடய டீமு. ஸோ இதனோட பாயிண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் அப்ளைனர்ஸை வந்து கால் பண்ணுங்கள். டில் தென் சைனிங் யூ ஆஃப் சென்தோ.